தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும், என்னை போன்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம்ருத்திகா. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலகம் சிவமயம், மங்களத்து நாயகனே, மண்ணாளும் முதலிறைவா, பொங்குதனை வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினமே, சங்கடன தர்மலராய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிலக்கே, எழில்மணியே, கணபதியே. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவராத்திரி விரதமும் சிவ வழிபாடும். ஒரு ஊழிக்காலம் எங்கெங்கும் ஒரே இருட்டு. பராசக்தி கருணையே உருவான அம்பிகை சிவ பூஜை புரிந்தார். இரவும் பகலும் கண் விழித்து தேவி தூங்காமல் பூஜை செய்ய சிவனார் விழித்து கொண்டார். அந்த நாளே சிவராத்திரி. இரவில் ஒளி வேண்டி பிரார்த்தித்த உயிர்களுக்கெல்லாம் தனது கண்ணொளியை குளிர்ந்த நிலவாக பரவச் செய்தார். அந்த நாளே சிவராத்திரி. பார்க்கடலில் பதைக்க வந்த வெள்ளம் கண்டு பயந்தோடிய தேவர்களை அஞ்சாதீர் என்று சொல்லி ஆழமுண்ட நீலகண்டனாக உருவெடுத்தார். அந்த நாளே சிவராத்திரி. சிவபெருமான் முடியை காண பிரம்மதேவனும் சிவபெருமான் அடியை காண திருமாலும் சென்றனர். இருவரும் காண்போம் என்று சூளுரைத்து சென்றனர். ஆனால் காண முடியவில்லை. அவர்கள் ஆணவத்தை அறவே போக்கி அன்பினாலே என்னை காணுங்கள், பக்தியினாலே என்னை பாருங்கள், சாந்தத்தினாலே என்னை தரிசியுங்கள் என்று ஓர் இரவில் ஆதியில்லா ஜோதி ஸ்தம்பமாக லிங்கோத்பவராக திகழ்ந்த நாளே சிவராத்திரி. சிவராத்திரி நாளன்று சிவ விரதம் இருந்தால் உயிர் வளம் கூடும், உள்ள வளம் சிறக்கும், வீரத்தும் ஞானம் வாய்க்கும் என்று ஞானிவர் மொழிகள் கூறுகிறார். ஆம், உங்கள் கண்கள் 2, ஒரு தோழன் கிடைத்தால் உங்கள் கண்கள் 3. நீங்களும் முக்கண்ணனாகலாம், சிவனாகலாம், சிவ காருப்பியம் பெறலாம். சித்திக்கு மிஞ்சிய நூல் இல்லை, சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. அவனே அவனை என்பதை விட சிவனே சிவனை என்பது மேல். படிப்பது திருவாசகம், எடுப்பது சிவன் கோயில். இத்தகைய பழமொழிகள் சிவனின் நன்மையையும் அவரை நாம் தரிசிப்பதால் கிடைக்கும் மகிமையையும் உணர்த்துகின்றன. சிவராத்திரி நாளன்று அவரது திருநாமங்களான ஓம் நமச்சிவாய, அரஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய என்று சொல்லுதல், அவரின் புகழ் பாடல்களான தேவாரம், திருவாசகம் படித்தல், இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட நாமும் சிவ கிருபையை பெறலாம். விரதம் என்பதற்கு உறுதியுடன் நோன்பு இருத்தல் என்று பெயர். இது மன உறுதி என்ற வரிசையில் வருகிறது. ஆத்ம சாதர்களுக்கு உயிராக விளங்கக்கூடிய நூல் திருவாசகம். அப்படிப்பட்ட திருவாசகத்தை முழுமையாக படித்து இறை தரிசனம் பெற்றார் ராமலிங்க சுவாமிகள். அவரை போலவே பல ஆத்ம சாதர்களும் முனிவர் தேவர்களும் திருவாசகத்தை படித்து வெற்றி கண்டுள்ளனர். அப்படிப்பட்ட திருவாசகத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்ற பிரச்சனை எழுந்தது. ஒவ்வொருவரும் அந்த திருவாசகத்தை தாமே வைத்துக் கொள்ள விரும்பினர். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டது, ஏன் இந்த திருவாசகத்தை நம் சிவகங்கையில் விடக்கூடாது? அது கங்கையை சூட்டியிருக்கும், நீங்கள் அதை சிவகங்கையில் விடுங்கள் என்றது. அதே போன்று அந்நூல் சிவகங்கையில் விடப்பட்டது. அதை ஒரு பெரியவர் எடுத்தார். அவர் அந்நூலை எடுத்து சிவநாமங்களை கூறிக்கொண்டு அவ்விடத்தை விட்டே சென்று விட்டார். அன்றிலிருந்து அவ்விடத்திற்கு ஸ்ரீ பாதபூஜை அம்பலத்தாடையார் மடம் என்று பெயர் வழங்கப்பட்டது. பெரியவருக்கு பின் ஒருவனாக திருவாசகத்தை பூஜை செய்து வந்தனர். அந்நேரம் கர்நாடகா யுத்தம் எழுந்தது. கோயில்களும் மடங்களும் இடிக்கப்பட்டன. யுத்தம் சிதம்பரம் வரை பரவியது. அதனை கேட்ட ராகலிங்க சுவாமிகள் கண் கலங்கினார். தனக்கு என்ன ஆய்விடுமோ என்று கூட கவலைப்படாமல் இறைவனால் கைசாத்து விடப்பட்ட அத்தெய்வ திருமாலுக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று பயந்தார். கண் கலங்கினார். பரம்பொருளிடம் சென்று அழுதார். வண்டியிட்டு வேண்டினார். உணவும் உறக்கமும் நின்று பல நாள் தவம் இருந்தார். ஒவ்வொரு நாளும் மண்டபங்களும் கோயில்களும் இடிக்கப்படும் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அதனை கேட்ட ராகலிங்க சுவாமிகளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தனக்கு கூட என்ன ஆகினாலும் பரவாயில்லை, இந்த திருவாசகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது இறைவன் நினைத்தார், தனக்கு கூட என்ன ஆனாலும்
பரவாயில்லை என்று திருவாசகத்தை நினைத்து கவலைப்படுகிறானே என்று நினைத்து நாகலிங்க சுவாமிகளின் நெற்றி பொட்டிலேயே இதற்கு விடை உள்ளது என்றார். அப்படி இறைவன் சொன்ன விடையே புதுகை. அதனை கேட்ட ராமலிங்க சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இருவரை கூட்டிக் கொண்டு திருவாசகம் இருக்கும் வெள்ளி பெட்டகத்தை பட்டு துணியால் கட்டிக்கொண்டு கடலுள் வழியாக புதுகைக்கு சென்றார். அங்கு சென்று ஒரு சிறு குடிகை அமைத்து அதில் பல நாள் தியானத்தில் ஈடுபட்டார். அவர் தியானம் இருக்க யுத்தங்கள் கடுமையானது, நிற்க ஆரம்பித்தன. அப்பொழுதுதான் நாகலிங்க சுவாமியின் மகிமை மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. ஒவ்வொருவரும் நாகலிங்க சுவாமியை தேடி வந்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். அப்பையிலிருந்து நாகலிங்க சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகு ஒரு சீடர் எதிர்கால நிகழ்வினை ரகசியமாக ஒருவருக்கு தெரிவிப்பதை கண்டு நாகலிங்க சுவாமிகள் சீடர் பக்குவ நிலைக்கு வந்துவிட்டார் என்பதை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். அப்பொழுதே அவர் வகித்து வந்த 10வது பட்டத்தை 11வது பட்டமாக மாற்றி சீடனுக்கு அளித்து விட்டார். அதன் பிறகு நாகலிங்க சுவாமிகள் இறைவனோடு கலக்கும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பல நாளும் மௌனத்திலேயே சென்றது. சீடர் செய்ய வேண்டிய காரியங்களை மட்டுமே எடுத்துரைத்தார். ஒரு சிறு நிகழ்வின் மூலம் அவர் இறைவனோடு கலக்கும் நாளையும் தெரிந்து கொண்டார். அப்படியே அவர் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார். அவர் குடிசை அமைத்து பூஜை செய்த இடத்திலேயே அவர் சமாதியும் அமைக்கப்பட்டது. அவர் மீது ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவ்விடத்திற்கு பிரிட்டிஷ் அரசு அம்பலத்தானையார் மடத்து வீதி என்று பெயரிட்டது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறி எனது சிறு உரையை செவி கொடுத்து கேட்ட தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.